importance of maintenance and cleanliness of workshop. வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாடியூலில் பட்டறையின் பராமரிப்பு மற்றும் தூய்மையின் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்கவும் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE பயன்படுத்தவும், கருவிகள், அளவிடும் கருவிகள் மற்றும் உபகரணங்களை பராமரிக்கவும் கற்றுக்கொண்டிருக்க முடியும். இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருள்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ட்ரெய்னிஸ் டூல் கிட் ஒரு செட். தேவையான எக்யூப்மெண்ட். ஒர்க் ஷாப் எக்யூப்மெண்ட்டுகளின் லிஸ்ட். வேஸ்ட் பின்கள். தேவையான மெட்டீரியல்கள்: லூப் ஆயில், டிட்டர்ஜென்ட், காட்டன் வேஸ்ட். ஒர்க் ஷாப் மெயின்டெனன்ஸில் ஃபர்ஸ்ட் மற்றும் ஃபோர்மோஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பின்பற்ற வேண்டிய சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்கள் மற்றும் தேவையான பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டுகளை அணிவதன் முக்கியத்துவம் ஆகும். டாஸ்க் 1: சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டுகள். சில கிளீனிங் ஏஜென்ட்டுகள் டாக்ஸிக் ஆனது. அபாயகரமான கெமிக்கல்ஸ்களின் யூசேஜ் மற்றும் அவற்றின் ஸ்டோரேஜ் பற்றிய தகவலை பார்க்கவும். அதை பயன்படுத்துவதற்கு முன்பு சப்ளையர் வழங்கிய ரெக்கமெண்டேஷன்ஸ்களை பின்பற்றவும். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுகளில் ஃப்ளேமபிள் கிளீனர்ஸ்களை அல்லது தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம். டெசிக்னேட்டட் வாக்வேஸ்களில் ஏதேனும் தடைகள் இல்லாமல் கிளியராக இருப்பதை உறுதி செய்யவும். எப்போதும் ப்ரொடெக்டிவ் க்ளோதிங் மற்றும் பொருத்தமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்டுகளை அணியுங்கள். நீங்கள் பின்வரும் டாஸ்க்குகளை செய்யும்போது லெஜிஸ்லேட்டிவ் மற்றும் பர்சனல் சேஃப்டி ப்ரொசீஜர்களை புரிந்து கொண்டு கடைபிடிப்பதை உறுதி செய்யவும். இந்த நடைமுறைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் இன்ஸ்ட்ரக்டரிடம் கேளுங்கள். டாஸ்க் 2: டூல்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்டுகளின் மெயின்டெனன்ஸ். கிளீன் டூல்ஸ்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்டுகள் மிகவும் எஃபிஷியண்டாக வேலை செய்கின்றன. ஒவ்வொரு வேலை நாளின் முடிவிலும் நீங்கள் பயன்படுத்திய டூல்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்டுகளை சுத்தம் செய்து ஏதேனும் டேமேஜ் உள்ளதா என செக் செய்யவும். ஏதேனும் டேமேஜ் இருக்கிறது என கவனித்தால் அது தவறான டூல் என டேக் செய்யவும். எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஆனது ஆயில் அல்லது கிரீஸ் சர்ஃபேஸ்களில் ஊடுருவிச் செல்லலாம். எனவே எலக்ட்ரிக்கல் பவர் டூல்ஸ்களை டஸ்ட் மற்றும் டர்ட் இல்லாமல் வைத்து ஆயில் மற்றும் கிரீஸ் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். ஒர்க் ஷாப் எக்யூப்மெண்ட்டுகளுக்கும் மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல் இருக்க வேண்டும். ஸ்கெடியூலில் விவரிக்கப்பட்டுள்ள டாஸ்க்குகளை எப்போதும் தேவையான நேரத்தில் முடிக்கவும். இது எக்யூப்மெண்ட்டுகளை பாதுகாப்பான முறையில் செயல்பட உதவும். பொதுவாக பயன்படுத்தப்படும் டூல்களை எளிதில் ரீச் ஆகக்கூடிய இடத்தில் ஸ்டோர் செய்யவும். ஒரு டூல் அல்லது ஒரு எக்யூப்மெண்ட்டை திரும்ப அதனிடத்தில் வைப்பது மிகவும் கடினமாக இருந்தால் அதை ஒரு ஒர்க் பெஞ்சில் அல்லது ஃப்ளோரில் வைத்து விடலாம். ஆனால் அங்கு அது பாதுகாப்புக்கு ஆபத்தாக மாறும். உங்கள் ஒர்க் ஏரியாவை சுத்தமாக வைத்திருங்கள். இது மிகவும் எஃபிஷியண்டாகவும் சேஃபாகவும் வேலை செய்ய உங்களுக்கு உதவும். நீங்கள் ஒர்க் ஏரியாவுக்கு அருகில் ஒரு டஸ்ட்பின்னை வைத்து அதில் ஏதேனும் வேஸ்ட் இருந்தால் உடனடியாக அதில் வைக்கவும். ஆயில்கள், கூலண்டுகள் மற்றும் ஓன் காம்பனன்ட்டுகள் போன்ற லிக்விட் மற்றும் சாலிட் வேஸ்ட்களை சரியாக அப்புறப்படுத்துங்கள். சீவேஜ் சிஸ்டமில் சால்வெண்ட்டுகள் அல்லது மற்ற கெமிக்கல்களை ஊற்ற வேண்டாம். இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் இல்லீகல் ஆனது. கிளீனிங் மெட்டீரியல்களை பயன்படுத்தும் போது எப்போதும் கெமிக்கல் கிளவுஸ்களை பயன்படுத்துங்கள். ஏனெனில் கிளீனிங் மெட்டீரியல் அதிகமாக உடலில் படுவது ஸ்கின் டேமேஜை ஏற்படுத்தும். சில சால்வெண்ட்டுகள் ஃப்ளேமபிள் ஆனது. எரியும் நெருப்பு அல்லது சிகரெட் அருகே கிளீனிங் மெட்டீரியல்களை பயன்படுத்த வேண்டாம். கிளீனிங் கெமிக்கல்ஸ்களிலிருந்து வரும் ஃபியூம் ஆனது டாக்ஸிக் ஆகும். எனவே இந்த ப்ராடக்ட்டுகளை நீங்கள் எங்கு பயன்படுத்தினாலும் பொருத்தமான ரெஸ்பிரேட்டர் மற்றும் ஐ ப்ரொடெக்ஷனை அணியுங்கள். டூல்களின் பேசிக் மெயின்டெனன்ஸ்களை பற்றி இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அவற்றை எப்படி சுத்தம் செய்வது என்று கற்றுக்கொள்ளலாம். டாஸ்க் 3: ஹேண்ட் டூல்ஸ்கள், ஜாக், பவர் டூல் மற்றும் மெஷினரிகளை சுத்தம் செய்தல். ஹேண்ட் டூல்களை சுத்தம் செய்தல். 2 கேபினெட்டுகளை வைத்துக்கொண்டு உங்கள் ஹேண்ட் டூல்ஸ்களை நல்ல சுத்தமான நிலையில் வைத்திருங்கள். பிரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது காம்பனன்ட்டுகளை கையாள ஒரு கேபினெட் லிண்ட் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். மற்றொன்று துரு மற்றும் கரோஷனை தடுக்க ஆயில் நிறைந்ததாக இருக்க வேண்டும்.
சுத்தமான ஃப்ளோர் ஜாக்குகள். ஃப்ளோர் ஜாக்கில் உள்ள ஆயில் அல்லது கிரீஸை துடைத்து கிரீஸ் உள்ளதா என செக் செய்யவும். நீங்கள் ஏதேனும் கண்டால் ஹைட்ராலிக் ஃப்ளூயிடை டாப் அப் செய்யவும். எப்போதாவது வீல்களுக்கு சில துளிகள் லூப்ரிகேட்டிங் ஆயில் மற்றும் சில துளிகளை சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்களின் போஸ்ட்களில் விடவும். எலக்ட்ரிக் பவர் டூல்ஸ்களை சுத்தம் செய்யவும். டஸ்ட் பிரஷ் செய்வதன் மூலமும் அதிகப்படியான அல்லது கிரீஸை சுத்தமான துணியால் துடைப்பதன் மூலமும் எலக்ட்ரிக் பவர் டூல்ஸ்களை சுத்தமாக வைத்திருங்கள். எலக்ட்ரிக் கேபிள்களில் டர்ட், ஆயில் அல்லது கிரீஸ் மற்றும் ஏதேனும் சாஃபிங் அல்லது எக்ஸ்போஸ்டு வயர்களை இன்ஸ்பெக்ட் செய்யவும். ட்ரில்கள் மூலம் செக்கை இன்ஸ்பெக்ட் செய்து மெஷின் ஆயில் மூலம் எப்போதாவது லூப்ரிகேட் செய்யவும். ஏர் பவர்டு டூல்களை சுத்தம் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஏர் டூல்களின் இன்லெட்டில் சில டிராப்புகள் ஆயிலை விடவும். இந்த டூல்களுக்கு மோட்டார் இல்லை என்றாலும் தேய்மானத்தை தடுக்க இன்டர்னல் பார்ட்ஸ்களுக்கு வழக்கமான லூப்ரிகேஷன் தேவைப்படும். ஹாய்ஸ்டுகள் மற்றும் ஹெவி மெஷினரிகளை சுத்தம் செய்யுங்கள். கிளீனிங் ஆக்டிவிட்டீஸ்களை மேற்கொள்வதற்கு முன் ஒவ்வொரு ஹாய்ஸ்டுக்கும் அல்லது மற்ற முக்கிய எக்யூப்மெண்ட்டுகளுக்கும் செக்லிஸ்ட் அல்லது மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டை வைத்திருக்கவும். நோட்: ஆபரேட்டிங் மெக்கானிசம்ஸ் மற்றும் அதிகப்படியான ஆயில் அல்லது கிரீஸின் அட்டாச்மெண்ட்டுகளை சுத்தம் செய்யவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்கவும் மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை PPE பயன்படுத்தவும், கருவிகள், அளவிடும் கருவிகள் மற்றும் உபகரணங்களை பராமரிக்கவும் கற்றுக்கொண்டோம். எனவே ஒர்க் ஷாப்பின் பராமரிப்பு மற்றும் தூய்மையின் முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.